கர்நாடகாவோட ஃபேமஸான பென்னே பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சுகர், 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா விஸ்க வச்சோ இல்லைனா கரண்டியை யூஸ் பண்ணியோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் மைதா மாவு, அப்படி இல்லைனா ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இது சால்ட்டு நிறைய சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக திரும்ப ஆயிலோ இல்லைனா நெய்யோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சமாக பாலும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட்டோ இல்லைனா A4 ஷீட்டில் நெய்யோ இல்லைனா ஆயில் தடவி இந்த மாதிரி வச்சுட்டு தேவையான நட்ஸை நடுவில் வச்சுட்டு குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கர்நாடகா ஃபேமஸான பென்னே பிஸ்கட் ரெடி.